இப்போ சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 தக்காளி பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பட்டை லவங்கம் ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது மிளகு சீரகத்தை நல்லா கடாயில் போட்டு வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சிக்கன் 1/2 kg, மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு. ஜாஸ்தியாக வேணுன்றவங்க ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு ஊற்றுறவங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பு, பட்டை லவங்கம் ஏலக்காய், 2 வரமிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சிகப்பாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கோல்டன் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா இன்னும் அது நல்லா பொன்னிறமாக வதங்கும். இப்போ தக்காளி சேர்க்க போகிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எவ்வளோ நம்ம நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா நீங்கள் வதக்கணும்.
இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் சிக்கனை நல்லா வதக்கினா தான் அந்த ரா ஸ்மெல் போகும். இந்த கவுச்சி வாடை இல்லாமல் கோழிக்கறி நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வச்சுருவோம். இப்போது சிக்கனோட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மசாலாலாம் சார்ந்து அந்த ரா ஸ்மெல் போயிருக்கும். எப்போவுமே ஏன் மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும்னா அதோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக. கவுச்சி வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும் சிக்கன். இப்போ மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரமாக வேணும்னு நினைக்கிறவங்க 3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகா பொடியை சேர்த்து சிக்கனோட நல்லா நான் வதக்கிக்கிறேன். நல்லா சாரணும் மிளகாத்தூள். சிக்கனோட நல்ல மிளகாத்தூள் சார்ந்தாதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா டேஸ்ட்டு பிடிக்கணுன்றவங்க 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிளகாப்பொடி சிக்கனோட சார்ந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். தண்ணி விட்டு நல்லா கலரி விடுங்க சிக்கனை. நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி வச்சுருங்க. மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணிலாம் நல்லா சுண்டி சிக்கனோட சார்ந்துடுச்சு. ஏன் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணுறோன்னா கிரேவி வந்து நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா மிளகா தூள் சிக்கன் எல்லாம் ஒன்றோட சேர்ந்து திக்கான கிரேவி மாதிரி மாறி இருக்கு.
ரொம்ப ட்ரையாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கிரேவி பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்ம மிளகு சீரகத்தை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே கிரேவி ஃபினிஷ் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மிளகு சீரகத்தூளை ஆட் பண்ணணும். பண்ணால் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலரி விடுங்க. ஆல்மோஸ்ட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ளேமில். அப்புறம் சர்வ் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு தக்காளியும் வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டுட்டேன். அப்புறம் சிக்கன் வதக்கும் போதும் கொஞ்சம் சேர்த்தோம். அப்படி உப்பு ஜாஸ்தியாக வேணும், கரெக்டாக இருக்கணும்னு நீங்கள் அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியது. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கிரேவி. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். இது ரைஸ்க்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்.